எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் டைலரிங்னா என்னென்ன ஈஸியா கத்துக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத மிஷின்ல இருந்து டேப்பு, மார்க்கிங்கு, ஸ்கேலு இது மாரி சும்மா சிம்பிளா ஏதாவது இருந்துச்சுனாவே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கத்துக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதீங்க, அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. ஒரு அளவு வந்து எது எதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுது, அது எப்படிலாம் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு சும்மா ஓரலா வந்து நீங்க ஒரு ரவுண்டு பார்த்துக்கலாம். அதாவது பாடியில அளவு எடுக்க வேண்டிய இடங்கள்லாம் என்னென்ன, அதை எப்படி எடுக்கணும், அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ச்சியா பிளவுஸுக்கு தனியா, சுடிதார் டாப்புக்கு தனியா, பேண்ட்டுக்கு தனியா, பாவாடைக்கு தனியா, ஸ்கர்ட்டுக்கு தனியா, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா எப்படி அளவு எடுக்கணும், எந்தெந்த விஷயங்களை எப்படி ஆரம்பிச்சு அதை எப்படி கரெக்டா நோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பூராமே அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஏன்னா அளவு எடுக்கிறத வச்சுதான் நீங்க தைக்க போற ட்ரெஸ் வந்து எவ்வளவு ஃபிட்டிங்கா வரும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதனால அளவு எடுக்கிறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் அளவு எடுக்கிறது தான். அளவு எடுக்கிறத கரெக்டா கத்துக்காம நம்ம என்னதான் நல்லா சூப்பரா தையல் வருது, நல்ல பினிஷிங்கா தைக்கிறோம் அப்படின்னம்னாலும் போட்டு பார்க்கும்போது நிறைய குறைகள் வந்துகிட்டே இருக்கும். கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. கஸ்டமர் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. அதனால அளவு எடுக்கும்போது முக்கியமான நுணுக்கங்கள் எல்லாமே நீங்க கவனிச்சு வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இந்த வீடியோவிலையும் அடுத்தடுத்து வர வீடியோவிலையும் நம்ம தெளிவா சொல்லுவோம். அதனால மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு கஸ்டமர் வந்த உடனே படபடன்னு அவங்க கிட்ட அப்படியே அளவு எடுத்துட்டு அந்த அளவெல்லாம் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னோம்னா கட்டாயம் அவங்க அங்க இழுக்குது இங்க இழுக்குன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால மெஷர்மெண்ட் அப்படிங்கறத ரொம்ப அக்யூரேட்டா நம்ம எடுக்கணும். அதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். அளவு எடுக்கிறது கரெக்டா எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க தைக்கிறதுலயே உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் மற்றது எல்லாமே பண்ண முடியும். நீங்க எது 1/4 இன்ச்சு முன்ன பின்ன நீங்க வச்சீங்கன்னா கூட அது சரியான உடம்புக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிறது வந்து அளவு எடுக்கிறதுல இருந்து தான் இருக்குது. அதனால அளவு எடுக்கும்போது டேப்னுடைய ஒவ்வொரு பகுதியும் எங்க வச்சு எப்படி எடுக்கிறாங்க, அதை எதை நம்ம கவனிக்கணும். அது ஒருத்தருக்கு எடுக்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் நம்ம எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒவ்வொரு இதா நம்ம படிப்படியா நம்ம பார்ப்போம். அளவு எடுக்கிறதுக்கு மெயினா நமக்கு டேப் வந்து எது மாதிரி வேணுங்கிறத நம்ம போன வீடியோல சொல்லியிருப்போம். அது மாதிரி அந்த டேப் இந்த அகலம் கம்மியாகவும் திக்னஸ் கம்மியாகவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விரல் எடுத்தீங்கன்னா கூட அப்படியே நீட்டா தொங்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரீ இதா இருக்கும். வாட்டர் ப்ரூஃப். அதனால உங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட நம்ம எடுக்கும்போது அந்த வேர்வை இது எல்லாமே மோதி இந்த டேப் வந்து நமக்கு எதுவும் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த பிளாஸ்டிக் சன்னமான ஒரு இதுல வந்து நம்ம டேப் இப்போ எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துணியிலேயே வரும். அது வந்து துணியில இருந்தாலுமே மேல வந்து ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் கோட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் கிளாத்தும் இன்னொரு பக்கம் ரப்பர் கோட்டிங் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க எடுக்க கையில பிடிக்கும் போதெல்லாம் அந்த துணி வந்து ஒரு இன்ச்சு அகலத்துக்கு அது இருக்கும். அதனால அது வந்து கரெக்டான ஆர்ம் ஹோல் மற்றது எல்லாமே வந்து சரியா வராது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அகலத்துக்கு ரொம்ப தெளிவாகவும் இது ரொம்ப இழுத்தா கூட நீட்ஸ் கம்மியா தான் இருக்கும். அவ்வளவு இதா இருக்காது. நம்ம அளவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய டெய்லர்ஸ் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. கார்மெண்ட்ஸ்லயுமே இந்த அளவு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த சைடு எதுவும் சைடுல இருக்கிற 2 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா நேரா இருக்கிற வரைக்கும் டேப் யூஸ் பண்ணணும். வளைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த டேப் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம டேப்பை மாத்திரணும். ஏன்னா ஒவ்வொரு கடைக்கும் இவ்வளவு நாளுக்குள்ள டேப் மாத்தணும்லாம் கணக்கு கிடையாது. நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. ஒவ்வொருத்தரும் அதிகமா யூஸ் பண்ணாங்க, ஒரு சிலர் கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இத்தனை நாளுக்குள்ள டேப் மாத்தணும்லாம் கணக்கு கிடையாது. நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல சைடு பாத்தீங்கன்னா அந்த வளைவு வளைவா ஆயிரும். சென்டர் நேரா இருக்கும். சைடு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஆன மாதிரி அந்த திருவன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரும்போது டேப் நம்ம அளவு மாத்திரணும். அதே மாதிரி அளவு எடுக்கிற டேப்பும் கட்டிங்க்கு போடுற டேப்பும் ஒரே டேப்பா இருந்துச்சுன்னா நமக்கு அளவு எடுத்த அளவுக்கு கரெக்டா கட்டிங் நம்மளால போட முடியும். அதனால டேப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதை செலக்ட் பண்ணும்போது கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் அப்படிங்கும் போது உங்களுக்கு அளவு வந்து நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம கடைகள்ல இன்சைட்ல வச்சுதான் நம்ம அளவு எடுக்க போறோம். ரூமுக்குள்ள வச்சுதான் நம்ம அளவு எடுக்க போறோம். நம்மளோட லைட் வெளிச்சத்துக்கு நமக்கு எது சூட்டபிளா இருக்கும்னு பார்த்து நீங்க பாத்துக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் லைட் எல்லோ கலரு இல்லைன்னா ஒயிட் கலர் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு இதா இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு மெஷர்மெண்ட் அவங்க சொல்லும் போது கரெக்டா இருக்கும். அதே இல்லாம கஸ்டமருக்கும் பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியும்.
ஒயிட் அப்படிங்கும் போது அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல எத்தனை இன்ச்சு வேணுங்க பண்ணுங்கன்னு நம்ம கேட்கும்போது அவங்க பார்த்து சொல்றதுக்கும் அது சௌரியமா இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் சென்டிமீட்டர்லயும் ஒரு பக்கம் இன்ச்சஸ்லயும் இருக்கிற மாதிரி தான் டேப் இருக்கும். அந்த டேப் தான் நம்ம டெய்லரிங்க்கு யூஸ் பண்றது. நாம பெரும்பாலும் வந்து இந்தியாவை தவிர மற்ற இடத்துலங்களா ஃபேஷன் டிசைன்ஸ் மற்ற இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு பொட்டிக் மாதிரி இருக்கிற இதுல எல்லாமே தியரிட்டிக்கலா அவங்களுக்கு புதுசா டிசைன் பண்றதுக்கு, அதாவது டிராயிங் பண்ணிட்டு அந்த டிராயிங்ல இருந்து அவங்க ட்ரெஸ் தயாரிக்கிறதுனால அந்த டிராயிங்க்கு ஏத்த மாதிரி அதனுடைய சைஸை வந்து பெருசுபடுத்தி அவங்க எடுக்கணும். அதனால அது கணக்கா அப்படியே வந்து சென்டிமீட்டர் கணக்கா மாத்திட்டு அவங்க கரெக்டா அதை டிராயிங் பண்ணிட்டு அதை ட்ரெஸ்ஸா மாத்துறதுக்கு அது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்க சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நாம வந்து இன்ச்சஸ் மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்றது நம்ம இன்ச்சஸ் தான். உங்களுக்கு இன்ச்சஸ்ல யூஸ் பண்ணும் போதுதான் உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நாம எப்படி யூஸ் பண்றதுங்கிறத விட கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம ஒரு நெக் வச்சுட்டு எத்தனை இன்ச்சு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கணக்கு சென்டிமீட்டர் கணக்குலாம் வந்து அதிகமான கஸ்டமருக்கு நமக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா இன்ச்சஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். கட்டிங்க்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கிறோம். நமக்கு வர ரெடிமேட்ஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ச்சஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு ரெடிமேட்ஸ் மற்றது எல்லாமே வரும். ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி. அதனால டேப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து தெளிவா பார்த்து கரெக்டா ஒன்று டேப் எடுத்து வச்சுக்கோங்க. அளவு எடுக்கிறதுக்கு மட்டும் என்ன டூல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி பென்சில் இல்லாட்டினா பேனா ரெண்டுல ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நோட்டு உங்களுக்கு ரெகுலரா அளவெல்லாம் நோட் பண்ணி கட் பண்ற மாதிரி ரெகுலராகவே எடுத்து யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்காங்க. ஏன்னா கத்துக்கிற வரைக்குமே இப்ப நீங்க நம்ம வீட்டுல ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அக்காவோ தங்கச்சியோ இல்லாட்டினா அண்ணா ஒய்ஃபு இல்லைன்னா தம்பி ஒய்ஃபு இல்லாட்டினா அம்மாவுக்கோ இல்லைன்னா பாட்டிக்கோ யாரையோ ஒருத்தர் நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ல யாருக்கா ஒருத்தர் லேடிஸுக்கு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி யாருக்கு அளவு எடுத்தோம்னாலும் ஒரு மெஷர்மெண்ட் அவங்க பேரை மேல எழுதிட்டு கீழே அவங்களோட ஒவ்வொரு அளவையும் நோட் பண்ணி அதுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கத்துக்கும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தடவை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கும் போது ஒரு பிளவுஸ் நீங்க தைச்சு கொடுத்து அவங்க போட்டதுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா தெளிவா ஒரு ரவுண்டு நீங்க அந்த அளவுக்கு நீங்க மறுபடியும் ஒன்று தைச்சு அவங்கள போட்டு பார்க்க சொன்னீங்கன்னா அதுல இருக்கிற குறைகளை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி சர்க்கிள் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ அக்யூரேட்டா அந்த குறைய சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. நம்ம மனசு நோகக்கூடாது, இல்லாட்டினா அடிக்கடி நம்ம கேட்கறதுனால அதுக்கோசரமே கரெக்டா தான் இருக்குது போ அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நமக்கு அறிமுகம் இல்லாம அதிகமா பழக்கம் அதிகமா இல்லாதவங்க கிட்ட நம்ம தைச்சு கொடுக்கும்போது அவங்க அதுல இருக்கிற கை இழுத்து பிடிக்கிறது பண்ணுது அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. கத்துக்கும் போது அதை நம்ம மாத்தி அதை சரி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதுல மறுபடியும் கத்துக்கும் போது நமக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். அதனால நோட்டை அந்த பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம சொல்ற அளவு எந்த இடத்துல இருந்து எது வரைக்கும் அளக்கணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நமக்கு அளவு எடுக்கும்போது நமக்கு இப்ப கத்துக்கும் போதே நம்ம அப்படி எதுவும் இது பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய கண்ணாடி நம்ம வீட்டுல மேக்சிமம் ஒரு பெரிய கண்ணாடிய ஃபுல் பாடி பாக்குற அளவுக்கு கண்ணாடி இருந்தால் அது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு பக்கத்துல ஆளை நிக்க வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது நமக்கு பேக் சைட்ல இருக்கிற அந்த இப்ப நம்ம ஒரு இப்ப இந்த மாதிரி சைட்ல பின்னாடி வைக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த முதுகு பகுதியில அது கரெக்டா நம்ம நினைச்ச இடத்துல அது கரெக்டா அந்த ரவுண்ட் வந்து உட்கார்ந்து இருக்கா டேப்பு அப்படிங்கறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப சௌரியமா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் வந்து திருப்பி வச்சுட்டு நாம ஃப்ரண்ட்ல இருந்து அவங்கள பார்த்து எடுக்க போவது கூட அவங்க குமியாம அந்த அளவை சொல்றதுக்கு அந்த கண்ணாடி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்பதான் வந்து உங்களுக்கு அளவு ஏன்னா இப்படி குமிஞ்சாங்கனாவே இப்ப நம்ம நேரம் நிக்க வச்சு அளவு எடுக்கும் போது குமியும் போது அளவு ரெண்டுக்குமே மாற்றம் வரும். எப்படினாலும் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வித்தியாசம் வரும். அதனால நம்ம கஸ்டமர் நிக்க வச்சு அளவு எடுக்கும் போது நேரம் நிக்க வைக்கணும். அதுக்குன்னு மிலிட்ரியில ஆள் எடுக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா அப்படி நெஞ்சு நிமித்தி இப்படி நிக்க வைக்க எடுக்கக்கூடாது. நார்மலா கேஷுவலா எப்பவும் நிக்கிற மாதிரி நிக்கணும். ஆனா தலை நேரம் வச்சு ஷோல்டர் ஃப்ரீயா விட்டு எப்பவும் கேஷுவலா ஃப்ரீயா லூஸா பாடி விட்டு எடுக்க சொல்லிதான் நம்ம நிக்க சொல்லிதான் நம்ம அளவு எடுக்கணும். அதே மாதிரி அளவு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த காட்டன் சாரி புசு புசுன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப அதிகமான திக்னஸ் இருக்கக்கூடிய ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ சுடிதாருக்கு நீங்க அளவு எடுக்கும் போது ஒரு சாரி கட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா அது ரொம்ப புசு புசுன்னு ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவு மார்பு சுற்றளவு இதெல்லாம் எடுக்கும்போது நிறைய அளவுகள் வந்து வித்தியாசம் வரும். அதனால அந்த மாதிரி டைம்னா டேப்பு கொஞ்சம் நம்ம டைட் பண்ணி தான் எடுக்கணும். அதே மாதிரி நார்மலா சுடிதார் போட்டுட்டு பிளவுஸுக்கு அளவு கொடுக்க போகும்போதும்
சுடிதாருடைய தன்மை, அவங்க இன்னர் போட்டிருக்கிறவனுடைய டைப்பு, அதனுடைய அந்த பேட் வச்சு போட்டிருக்காங்க, இது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேப்பை லூஸ் அதை டைட் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஒரிஜினல் அளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம அளவு எடுக்கணும். மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு எடுக்கும்போது அது ரெண்டுமே வந்து மேக்சிமம் அதில் தான் அதிகமாக ட்ரெஸ்ஸில் வந்து நமக்கு அளவு மாறும். அதனால அந்த ரெண்டு மார்பு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து அதை செக் பண்ணி எடுக்கிறதுக்கு அதை ரொம்ப பார்த்துக்கோங்க, அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறத பொறுத்து. ஒரு சிலர் பர்ஸோ செல்போனோ வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்க்கு இன்சைட்ல வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது வச்சிருந்தாங்கனாலும் அதை எடுத்துட்டு நீங்க அளவு எடுக்குங்க. அப்பதான் அந்த அளவு கரெக்டா வரும். பெரும்பாலும் நம்ம வந்து அளவு எடுக்கிறதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோல்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். கழுத்து பகுதி அதே மாதிரி கவனமா கவனிக்கணும். ஏன்னா ஷோல்டர் பகுதியில உங்களுக்கு இந்த முதுகு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சதைப்பிடிப்பு ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி ரவுண்டாவே வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட்டா வராம ரொம்ப வளைஞ்ச மாதிரி எல்லாம் வரும். அதுவும் அதே மாதிரி ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஷோல்டர்ல எப்பவுமே நம்ம கையினுடைய அசைவு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அதுக்கு மீதி இந்த பக்கம் இருக்கிறது மட்டும்தான் அசையும். ஒரு குறிப்பிட்ட இந்த எலும்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த உருண்டையான எலும்பு ஜாயிண்டும் இந்த கப்புக்கும் சென்டர்ல ஒரு லைன் தெரியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். அந்த ஒரு எலும்பு இந்த இடத்துல உங்களுக்கு அழுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த எலும்பு தான் நமக்கு ஷோல்டரோட எண்டு பகுதி, அதாவது கடைசி பகுதி. இதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி தான் கடைசி பகுதி. இதுல ஆரம்பிச்சு இந்த கடைசி பகுதியில ஆரம்பிச்சு இந்த கடைசி பகுதியில நமக்கு முடிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃப்ரண்ட்ல வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தைப்பாங்க. ஒரு சிலர் முன்பக்கமும் ஷோல்டர் எடுப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் அவங்க போட்டுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க முன்பக்கம் நீங்க அளவு எடுத்துட்டு பின்பக்கம் எடுத்து சொல்லி கொடுக்குறவங்களோட அளவுகளோட நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது சரி வராது. அதனால நாம மேக்சிமம் வந்து நம்ம அதிகமா சொல்லி கொடுக்கறது வந்து முதுகு பகுதி பக்கம் தான் உங்களுக்கு ஷோல்டர்ல அளவு எடுப்போம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அளவு எடுத்து இங்க வரைக்கும் வச்சுதான் ஷோல்டர் அளவு எடுப்போம். இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா இந்த முதுகு பகுதியினுடைய சதைப்பிடிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு வந்து நம்ம கரெக்டா இருக்கும். கையே அப்படி தூக்கி இது பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிக்கும். அந்த இடத்துல ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னம்னா தான் இந்த துணி வந்து இந்த ஜாயிண்டோட அப்படியே நிக்கும். கையினுடைய அசைவுக்கு தகுந்த மாதிரி இந்த துணியினுடைய நாம கொடுக்குற அளவுகள் எல்லாமே வந்து ஃப்ரீயா கைக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இதா இருக்கும். அதே மாதிரி இதனுடைய துணியினுடைய இழுவை, அதாவது நமக்கு அது இழுத்து பிடிக்குது சுருக்கம் வருதுன்னு சொல்றது வந்து இந்த ரவுண்டு ஏதாவது மாறிச்சு அப்படின்னாதான் நமக்கு இந்த இடத்துல சுருக்கம், மற்றது இழுத்து பிடிக்கிறது, டைட்டா இருக்கிறது, ரொம்ப போட்டு இருக்காம இப்படி இழுத்து ஓடுறது, இல்லாட்டினா இது அப்படியே ரோல் ஆகி பின்பக்கமா போகும். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டா இந்த நாம அந்த சென்டர் பாயிண்ட்ல நம்ம ரவுண்ட் பண்ணல அப்படின்னா இந்த துணி ஷோல்டர் அப்படியே மேல் பக்கம் போய் பேக் சைட்ல துணி இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால ஆர்ம் ஹோல் ரவுண்டு அந்த ஷோல்டர் எண்டு அந்த ரவுண்டு வந்து அந்த எண்டுல தான் நமக்கு வர மாதிரி நம்ம அளவு எடுக்கணும். அது ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு பாடிக்கும் தகுந்த மாதிரி அந்த ஷோல்டர் இது வந்து மாறும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப டேப்பர் ஷோல்டர், அதாவது சரிவு ஷோல்டர் அப்படின்னு சொல்லலாம், தோள்பட்டைன்னு சொல்லலாம். இந்த சரிவு தோள்பட்டைங்கிறதுனால நமக்கு இது நார்மலா உங்களுக்கு இந்த பக்கம் அதிகமா இறங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கை துணி பாத்தீங்கன்னா அப்படி இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷோல்டர் அப்படிம்பாங்க, நேர் தோள்பட்டை. அதாவது இந்த ஷோல்டரே பாத்தீங்கன்னா இப்படி நேரா இருக்கும். அப்படியே டேப் வச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு தோள்பட்டை இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா பிளவுஸ் வந்து உட்காரும். நீங்க லூஸ் கொடுத்தாலும் டைட் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஃபால்ட்டும் தெரிவிக்காது. கழுத்து நீங்க அவங்களுக்கு எந்த கழுத்து வச்சீங்கனாலும் எவ்வளவு டீப்பா கழுத்து வச்சீங்கனாலுமே அவங்களுக்கு அற்புதமா உட்காரும். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இருக்கவங்களை கவனிச்சிங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு வந்து ஷோல்டர் ரொம்பவுமே இறங்கி இருக்கும், ஷோல்டர் இருக்கிறதே தெரியாது. கழுத்து பகுதியில இருந்து அப்படியே ஆஃப் ரவுண்டுக்கு வந்த மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த அந்த எலும்புமே வெளிப்பக்கம் தெரியாது. அந்த எலும்பு தெரிஞ்சது அப்படின்னுச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல கழுத்து அந்த பட்டையா வர அந்த கழுத்தினுடைய உள்பக்கம் அடிச்சு தைக்கிறது அதுல கரெக்டா உட்காந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே இறங்குறதோ பண்றதோ வராது. இந்த பக்கம் நம்ம டைட் பண்ணோம்னா பிளவுஸ் இந்த பக்கம் ஃபுல்லா பாடியில உட்காந்துக்கும். கை அசைவு வந்து இது எதுவுமே பாதிக்காது. அதனால இந்த ஷோல்டர் வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி நாம அளவு எடுக்கும் போது அதை சரி பண்ணணும். அதை
கரெக்டா அளவு பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா தைக்கிற பிளவுஸ்ல அது கோளாறு வராம நம்ம பார்த்துக்கலாம். கட்டிங் போடும் போதே நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அளவு எடுக்கும் போது இந்த ஷோல்டரோட எண்டுல இருந்து இந்த ஷோல்டரோட எண்டு மட்டும்தான் நம்ம அளவு எடுப்போம். ஆனா கட்டிங் போடும்போது அந்த மார்க்கிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஷோல்டர் அளவு எடுத்துட்டு மார்க் பண்ணும்போது அவங்களோட ஷோல்டர் எப்படி இருக்குதோ அதை ஒன்னா டிராயிங் இப்படி ஸ்ட்ரெயிட்னா நேர்கோடு போட்டுக்காங்க. சரிவான ஷோல்டர் இருந்துச்சுன்னா இப்படி டேப்பரா போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப புரியும். ரொம்ப சரிவா இருக்குது அப்படின்னா ரொம்ப டேப்பரா போட்டு இன்ட்டு போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அந்த கஸ்டமரோட பிளவுஸ் எடுத்து நம்ம கட்டிங் போடும்போது அங்க ஷோல்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த ஷோல்டர் அளவுக்கு நேரம் ஒரு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் மார்க் பண்ணும் போதே நம்ம அதை சரி பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆம்ஹோல் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு தெளிவு பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்ப ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கலா இருக்கிற விஷயம் எதை அதிகமா கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உயரம், ரவுண்டு, அகலம்னு சொல்லவும் அதை வந்து நம்ம ரவுண்டா அங்க எடுப்போம். அதனுடைய இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம எப்படின்னு பேசிக்கா உங்களுக்கு டோட்டலா எந்தெந்த இடத்துல மட்டும் நம்ம அளவு தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் இது மட்டும் எடுத்தா போதும் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியா கத்துக்கலாம். அதனால இது கொஞ்சம் அளவுகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறனால இது தெளிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டவுட் இருக்கிறது எல்லாமே இதுல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கவனமா அதை அளவு எடுக்கும் போது உங்களோட பினிஷிங் வந்து பக்காவா இருக்கும். கட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சின்ன மாற்றங்கள் பண்ணீங்கனாலுமே அதுல நீங்க தெளிவா பண்ண முடியும். அதை தைக்கும் போது இன்னமும் உங்களுக்கு அதை போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அந்த தைச்சது எவ்வளவு ஃபிட்டிங் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப ஷோல்டர் வந்து இந்த 2 பாயிண்ட் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி அந்த ஷோல்டர்ல ஒரு சிலருக்கு வந்து ஷோல்டர் ஒரு பக்கம் ஷோல்டர் இறங்கி இருக்குது, இன்னொரு ஷோல்டர் சமமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தண்டுவடத்தோட எலும்பு பாத்தீங்கன்னா கழுத்து நேரா சென்டர்ல பாத்தீங்கன்னா அந்த தண்டுவட ஆரம்பிக்கிற அந்த எலும்பு ஒண்ணு சென்டர்ல இருக்கும். இந்த சென்டர் பகுதியில அந்த தண்டுவடத்து எலும்பு இந்த இடத்துல தெரியும். அந்த எலும்புல இருந்து இந்த ஷோல்டர் எண்டும் இந்த எலும்புல இருந்து இந்த ஷோல்டர் எண்டும் தனித்தனியா நீங்க அளந்து பாத்தீங்கன்னாவே நீங்க ஸ்ட்ரெயிட்டா எடுத்த ஷோல்டருடைய அளவும் இதுவும் உங்களுக்கு கரெக்டா வருதா அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கனாலும் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த ஷோல்டர் அளவு நீங்க இந்த எலும்பு தெரியவே இல்லை அப்படிங்கிற ஒரு நபருக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா குத்து மதிப்பா நீங்க கையை ஆட்டும் போது எந்த இடத்துல சதை வந்து அதிகமா மூவ்மெண்ட் கம்மியா இருக்குதோ அதை சென்டர் பாயிண்டா வச்சுக்கோங்க. அந்த பகுதியில இருந்து இப்ப நீங்க இது எடுத்து இதுலயும் அதே மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய டோட்டல் அளவு உங்களுக்கு தெரியும். இதுல பாதி அளவு வந்து இந்த சென்டர்ல வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த அளவு கரெக்டா வருதான்னு நீங்க செக் பண்ணீங்கனாலுமே அதனுடைய ஷோல்டர்னுடைய எண்டு பகுதியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு சின்ன ஷார்ட் மெத்தேடு தான் அது. ஆம்ஹோல் பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த ஷோல்டர்னுடைய எண்டு பகுதி எங்க எடுத்தீங்கிறத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மார்க்கிங் தெரிஞ்சிடும். ஏற்கனவே அவங்க எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணாதீங்க. அது கரெக்டாவும் இருக்கும், சரியா இல்லாமையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம ரெகுலரா தைச்சிட்டு இருக்கிற கஸ்டமர் நாம தைச்ச பிளவுஸ போட்டு வந்தாங்களோ இல்லைன்னா சுடிதாரை போட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஓகே நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம ஷோல்டர் அளவு நம்ம அந்த போனை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னம்னா எப்போ பார்த்தாலுமே நம்ம அந்த அவங்களே கஸ்டமர் வந்தாங்கன்னா பாடியில அளவு எடுக்கும் போது கை இப்படி பிரஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த எலும்பனுடைய அந்த எண்டு கை வச்சு விரல வச்சுக்கிட்டு அங்க இருந்து தான் நம்ம ஆம்கோல் வந்து ரவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம கை வச்சுக்கிட்டோம், இப்ப தடவி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல எலும்பு வந்துருச்சு அப்படின்னா கையை தூக்க சொல்லிட்டு நீட்டா அதை வச்சு இந்த மாதிரி வச்சு பிடிச்சுக்கணும். உங்களுக்கு அந்த ரவுண்ட் பண்றதுல வந்து எந்த விதமான அந்த கிச்சத்தோட ஆழம் அந்த கரெக்டா அந்த பி ஷேப்ல அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு கையை கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டா அந்த சென்டர்ல உட்காந்துக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க இப்படி டேப்பை இப்படி கையில பிடிச்சி இப்படி 2 தடவை இப்படி லேசா இப்படி 2 இது பண்ணீங்க ஷேக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல அது உட்காந்துக்கும். நீங்க அந்த கரெக்டா அந்த எலும்புல வச்சு நீங்க அந்த ரவுண்ட் வந்து எந்த இடத்துல நேரா வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. கையினுடைய அசைவு கரெக்டா இந்த இடத்துல மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்கும். பாடியினுடைய மேல் தோல் மட்டும்தான் இந்த இடத்துல நகர்வுகள் இருக்கும். அதனால பிளவுஸ்ல வந்து சுருக்கமோ டைட்டா இழுத்து பிடிக்கிற விஷயங்களோ இந்த துணி வந்து இந்த துணியை பாதிக்காது. அதாவது பிளவுஸோட பாடியில இருக்கிற முன்பகுதியோ பின்பகுதியோ கை பகுதியில இருக்கிற துணியை பாதிக்காம இருக்கணும் அப்படின்னம்னா இந்த ரவுண்ட் வந்து நமக்கு அக்யூரேட்டா அளவு எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நீங்க இந்த விஷயத்துல நீங்க தப்பு பண்ணாம தைக்க முடியும். ஆம்போல் நீங்க வரைகிற விஷயம் அந்த 1/2 இன்ச்சு ரவுண்டு 1 இன்ச்சு ரவுண்ட் எல்லாம் நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க.
அவங்க சொல்லி கொடுக்கறது கரெக்டா இருக்குது, அவங்க தைச்சு கொடுத்தா கரெக்டா இருக்கு, நாம தைச்சா சரியா வரல அப்படிங்கிற ஒரு காரணம் எங்க இருந்து வருதுன்னா, இந்த ஆம்ஹோல் ரவுண்டை நம்ம கரெக்டா எடுக்கலங்கிற பட்சத்துலதான். அதே மாதிரி தொடர்ந்து ரெகுலரா தைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குமே ஆம்ஹோல்ல மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வருது. எந்த அவங்களுக்கு எப்படி தைச்சாலுமே, யாருக்கு தைச்சாலுமே எனக்கு ஆம்ஹோல்ல முன்பகுதியில சுருக்கம் வருது, இல்லாட்டினா பின்பகுதியில சுருக்கம் வருது, இல்லாட்டினா மேல் பகுதியில கொங்கட உளுந்த மாதிரி லூஸ் வந்துருது, இல்லாட்டினா அடிப்பக்கம் ரொம்ப டைட்டா இழுத்து பிடிக்குது அப்படின்னு இந்த 4 பகுதியிலுமே தனித்தனியா உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு தொடர்ச்சியா எந்த பிளவுஸ் தைச்சாலும் வருது அப்படின்னா, கட்டாயம் நீங்க ஆம்ஹோலுடைய அளவை மறுபடியும் ஒரு தடவை கரெக்டா செக் பண்ணி எடுத்து பாருங்க. அங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தா மட்டும்தான் பிளவுஸ் ஸ்டிச்சிங்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஸ்டிச்சிங்ல வந்து கட்டிங் கரெக்டா பண்றோம், அந்த மெஷர்மெண்ட் நம்ம சொல்லி கொடுக்குற பிரகாரம் பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த துணி லூஸு டைட்டோ இழுத்து பிடிக்கிறதோ இந்த ப்ராப்ளம்லாம் வரதுக்கு 90% வந்து வாய்ப்பு கிடையாது. அது வந்து உடலுடைய அமைப்பு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாடியா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டான இடத்துல நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா முடிஞ்ச வரைக்கும் 90% வந்து அந்த அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாத அளவுக்கு நம்ம துணி தைக்க முடியும். அதனால ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து ரொம்ப கவனமா நம்ம அளவு எடுக்கணும். இந்த ஷோல்டரும் ஆம்ஹோல் ரவுண்டும் எடுக்கும்போது நம்மளுடைய கவனம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல தான் இருக்கணும். அப்பதான் நம்ம தைச்சு கொடுக்குற விஷயத்த வந்து நம்ம பர்ஃபெக்டா தைச்சு கொடுத்துருவோம். ஏன்னா கஸ்டமர் ஒரு தடவை வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஒரு தடவைக்கு நம்ம அந்த அப்பவே நமக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்ன அளவு எடுக்க முடியுமோ அதை அவங்க அவசரமா கொடுத்துட்டு போறீங்களா இருந்துச்சுனாலுமே நம்ம கரெக்டா நீட்டா எடுத்து பழகணும்னா தான் எவ்வளவு வேகமா நம்ம எடுத்தோம்னாலும் அளவு அக்யூரேட்டா எடுக்க முடியும். அந்த தடவை அளவு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து வாங்குற வரைக்கும் அந்த அளவு வச்சுதான் நம்ம தைக்க போறோம். நடுவுல கூப்பிட்டு டக்கு டக்குன்னு அளவு எடுக்க முடியாது. அதனால அளவு எடுக்கும்போது ரொம்ப கவனமா பார்த்து அதை கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் எடுத்து பண்ண சொல்லிருங்க. அது ரொம்ப முக்கியம்.